ஓகே ஒரு டீச்சரா ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு டீசென்ட்டான ஒர்க். எஸ். இப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ஏன் வந்து டிக்டாக்ல போயிட்டு டான்ஸ் ஆடி போடுறது இதெல்லாம் ஏன் பண்ணணும்னு தோணுச்சு ஃபர்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட கொஸ்டினே ராங். டீச்சரா இருந்துட்டு அப்படி பண்ற அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே நீங்க எல்லாம் வைக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். இப்படி டான்ஸ் பண்ணி போடுறது கோமாளித்தனமா நம்மள காமிச்சிக்கிறது நாலேஜ்னு எப்படி நான் நினைக்கிறேன்? இல்ல நீங்க அந்த இதே ஐ திங்க் தப்புன்னு நான் சொல்லுவேன். Okay. எப்பவுமே நான் அதை தான் சொல்லுவேன். Okay. நான் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன். நோ ப்ராப்ளம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொலிக்ஸ் எப்பவுமே என்னதுதான் எல்லா இடத்துலயும் இருக்கிறது மாதிரி எதிரிகள் தான். நம்மள வந்து எப்படா அழிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னோட ஃபர்ஸ்ட் வந்து ஆடியன்ஸா ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். என்னோட ப்ரொஃபஷனல் பக்கம் அது. ஸ்கூலுக்கு உள்ளாடி நான் எந்த ரீலும் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஸ்கூலுக்கு உள்ளே யாருக்கிட்டே என்ன செய்ய மாட்டேன், அதை பத்தின உள்ள கான்வர்சேஷனும் ரொம்ப என்ன செய்ய மாட்டேன், வச்சுக்க மாட்டேன். என் வேலையை நான் கரெக்டா பார்ப்பேன். இப்போ நம்ம ஸ்க்ரீன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், விஜய் சாரா இருக்கட்டும், இந்த மாதிரியான முன்னணி நடிகர்கள் எல்லாருமே வந்து பெண் வேடம் விட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதை நிறைய பேர் வந்து கொண்டாடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அவங்க கூட நம்மள கம்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து கமெண்ட்ஸ் ரீட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன திட்டுறது, பாராட்டுறது, ஏதோ ஒண்ணு பண்றாங்கல்ல. அவங்க கமெண்ட் கூட பாசிட்டிவா எடுத்துப்பீங்களா? என்ன இப்படி பிஹேவ் பண்ற, லைக் பாடி ஷேமிங் மாதிரி ஒரு வகையான உருவக்கேலி பண்ணும் பொழுது மனநிலை என்னவா இருந்துச்சு? மனநிலை என்னவா இருந்துச்சுன்னா, இப்போ என்ன பத்தின உள்ள விஷயங்களும் அவங்களுக்கு தெரியாதுல்ல. கண்டிப்பா. நான் வந்து 27 இயர்ஸா வந்து எங்க அக்காவுக்கு கல்யாணம் முடியாத வரைக்கும் நான் வந்து எங்க அக்கா கூட தான் டிராவல். ஜெண்டர், நம்மளோட ஃபெமைன் கேரக்டர் இது வந்து 2 விதமா இருக்கும். ஒன்னு ஜெனட்டிக்கலாவே இருக்கும், அது வந்து சிண்ட்ரோம். இன்னொன்று வந்து நம்மளோட என்விரான்மெண்டல் கண்டிஷன். எனக்கு வந்து என்விரான்மெண்டல் கண்டிஷன் என்னதான் இருந்தாலும் வருத்தெடுத்தாலும் என் வாழ்க்கை எனக்கு முக்கியம் தானே. ஏன்னா நான் ஏதாவது ஒரு கதையை நான் சொல்றேன் அப்படின்னா அதை கேட்டு விமர்சனம் பண்றதுக்கு தான் இருப்பாங்களே தவிர நீ என்ன நல்லா இருப்ப அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அதனால என்ன நானே தேத்திக்கிட்டு ஓவர் கம் பண்றதுக்கு தான் இந்த சோஷியல் மீடியாவுக்கு வந்தேன். உண்மையாவே என்ன தேத்துனது இந்த சோஷியல் மீடியாவில் உள்ளவங்க தான்.